ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள் வயதான தவளை ஒன்று தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறது. ஆனால் அந்த தவளைக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் கிணற்றுக்குள் இருக்கும் மற்ற இளம் தவளைகள் அந்த தவளைக்கு தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மற்ற தவளைகள் தினம் தினம் துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பதால் ஒரு கட்டத்தில் இந்த வயதான தவளை கிணற்றை விட்டு வெளியே வந்து விடுகிறது. ஆனால் தனது குடும்பம் இன்னும் கிணற்றுக்குள் இருப்பதால் மற்ற இளம் தவளைகள் தனது குடும்பத்திற்கு தொல்லைகளை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்ட அந்த வயதான தவளை அந்த இளம் தவளைகளை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிணற்றுக்கு வெளியே சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த தவளையின் கண்களுக்கு கிணற்றின் ஓரம் இருக்கும் பாம்பு புற்று ஒன்று தெரிகிறது. உடனே நமக்கும் நமது குடும்பத்திற்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த இளம் தவளைகளை இந்த பாம்பின் உதவியுடன் நாம் கொன்று விடலாம் என்று அந்த வயதான தவளை சதித்திட்டம் தீட்டுகிறது. உடனடியாக அந்த புற்றுக்கு சென்று பாம்பை சந்திக்கும் தவளை தனக்கு உதவி செய்யுமாறு அந்த பாம்பிடம் கோரிக்கை வைக்கிறது. தவளை சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பாம்பு கஷ்டமே இல்லாமல் நமக்கு உணவு கிடைக்கும் வழியை இந்த தவளை சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதை ஏன் நாம் மறுக்க வேண்டும் என்று நினைத்து தவளையுடன் செல்வதற்கு சம்மதம் சொல்கிறது. உடனே அந்த வயதான தவளை பாம்பை கிணற்றுக்குள் அழைத்து செல்கிறது. கிணற்றுக்குள் சென்ற அந்த பாம்பு இந்த வயதான தவளைக்கு தொல்லை கொடுத்து வந்த அனைத்து இளம் தவளைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பிடித்து உண்கிறது. இதனால் தனது எதிரிகள் அனைவரும் அழிந்து விட்டார்கள் என்ற சந்தோஷத்தில் அந்த வயதான தவளை துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வயதான தவளையின் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த கிணற்றுக்குள் இருந்த தவளைகள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டதால் பாம்பு பசியால் வாட ஆரம்பிக்கிறது. உடனே அந்த பாம்பு அந்த வயதான தவளையை பார்த்து, உன்னை நம்பித்தான் நான் கிணற்றுக்குள் வந்தேன், ஆகவே நீ தினமும் ஒரு தவளையை எனக்கு உணவாக கொடுக்க வேண்டும், அப்படி கொடுக்கவில்லை என்றால் உனது குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவராக பிடித்து நான் தின்று விடுவேன் என்று அந்த பாம்பு எச்சரிக்கை செய்கிறது. பாம்பு சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன அந்த தவளை எதிரிகளை அழிப்பதாக நினைத்து நமது இனத்தை துரோகியிடம் காட்டி கொடுத்து விட்டோமே என்ற கவலையில் மனம் உடைந்து போகிறது. ஆனாலும் தனது குடும்பத்தை அந்த பாம்பிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக தினமும் ஒரு தவளையை அந்த பாம்புக்கு உணவாக கொண்டு வந்து அந்த வயதான தவளை கொடுக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த வயதான தவளை உணவு கொண்டு வர சற்று நேரமாகிவிட்ட காரணத்தால் அந்த பாம்பு அந்த வயதான தவளையின் மகனை பிடித்து சாப்பிட்டு விடுகிறது. தனது ஒரே மகனை அந்த பாம்புக்கு பறிகொடுத்து விட்ட தவளை அந்த கிணற்றுக்குள்ளேயே கதறி அழுகிறது. உடனே அந்த வயதான தவளையின் மனைவி அந்த தவளையிடம், இந்த கொடியவனை கிணற்றுக்குள் கூட்டி வந்து நமது இனத்தை அழித்தது மட்டுமில்லாமல் நமது மகனையும் அழித்து விட்டீர்கள், இனி நாம் இருவர் மட்டுமே மீதம் இருக்கிறோம், நம்மையும் அந்த பாம்பு அழிப்பதற்கு முன்னால் ஏதாவது சூழ்ச்சி செய்து அந்த பாம்பை நீங்கள் அழித்து விடுங்கள் என்று அந்த பெண் தவளை சொல்கிறது. உடனே அந்த பாம்பிடம் இருந்து தப்பிப்பதற்காக இரண்டு தவளைகளும் ரகசிய திட்டம் ஒன்றை தீட்டுகின்றன. அந்த சமயத்தில் மிகவும் பசியுடன் அந்த பாம்பு தவளையை தேடி வருகிறது. பாம்பு இறைக்காகத்தான் தன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த வயதான தவளை, நண்பரே சற்று நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள், எனது மனைவியை அனுப்பி உங்களுக்கு உணவு கொண்டு வர ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறது. உடனே அந்த பெண் தவளை, நான் நிறைய தவளைகளை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த கிணற்றை விட்டு வெளியே வந்து விடுகிறது. ஆனால் நீண்ட நேரமாகியும் அந்த பெண் தவளை கிணற்றுக்கு திரும்ப வரவே இல்லை. இதனால் கடும் பசியுடன் இருக்கும் அந்த பாம்பு மிகவும் சீற்றத்துடன் அந்த வயதான தவளையை பார்த்து, எனது உணவு என்ன ஆனது என்று கேட்கிறது. உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த வயதான தவளை அந்த பாம்பை பார்த்து, நண்பரே பொறுப்பில்லாத என் மனைவியை தங்களுக்கு உணவு கொண்டு வர சொல்லி நான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன், ஆகவே நானே நேரடியாக சென்று உங்களுக்கான உணவை இன்னும் சில நொடிகளில் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வயதான தவளையும் கிணற்றை விட்டு வெளியே வந்து விடுகிறது. ஆனால் கிணற்றை விட்டு வெளியே வந்த இரண்டு தவளைகளும் மறுபடியும் கிணற்றுக்கு செல்லவே இல்லை. இதனால் அந்த பாம்பு பசியால் துடிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் பசி தாங்க முடியாத அந்த பாம்பு கிணற்றை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. ஆனால் நீண்ட நாட்களாக எந்த கஷ்டமும் இல்லாமல் உணவுகளை உண்டு கொழுத்து போயிருந்ததால் அந்த பாம்பால் கிணற்றை விட்டு வெளியே வர முடியவில்லை. இதனால் கிணற்றை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் அந்த பாம்பு பசியிலேயே இறந்தும் போகிறது. இந்த கதையின் நீதி, நாமும் அந்த வயதான தவளையை போல் நமது இனத்தை அழிப்பதற்காக துரோகியுடன் கூட்டு சேர்ந்து கடைசியில் நாமும் அழிந்து போகிறோம்.